ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் மஷ்ரூம் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மஷ்ரூம், காளான், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். பொரித்த பிறகு அதில் வெங்காயம் போட்டுருங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப குழஞ்சிருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவு மீடியமான சைஸ் தான் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் போட்டு உப்பு, ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. நல்லா போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிடுங்க. அப்புறம் மஷ்ரூம், காளான் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி உங்களுக்கு தேவையான பீஸ் அளவு துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. அந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே சுருண்டி வரணும். மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக இருந்தாலும் மிளகு தூள் இருந்தால் கூட மிளகு கூட நம்ம தூள் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக பண்ணிக்கலாம். இல்லை குழம்பு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடுங்க. அடுத்தது இதுக்கு தேங்காய், ஒரு 4 துண்டு தேங்காவும் 2-3 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுங்க. வானல் திறந்து பார்த்து நல்லா கொதி வரும்பொழுது அந்த தேங்காவை கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உப்பு காரம்லாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிங்க. நல்லா கொதித்து வரும்பொழுது இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இல்லை எங்களுக்கு சாதத்துக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த மஷ்ரூம் கிரேவி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.